தமிழ் சினிமா இப்போ ஒரு புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. பழைய கதைகள் சொல்லி அடிச்ச மாதிரி காட்சிகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லா இயக்குனர்களும் புதுசா கதை சொல்ல பாக்குறாங்க. ஆக்ஷன் படங்கள்ல இருந்து பயமுறுத்த ஹாரர் படங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. இப்போ ரிலீஸ் ஆன 3 படங்களை பத்தி பேசலாம். கிங்ஸ்டன், மர்மரி எக்ஸ், ஜென்டில்வுமன். தமிழ் சினிமாவுல புதுசா ட்ரை பண்றது இது ஒன்னும் புதுசு இல்ல. ஆனா இப்போ வர்ற படங்கள்ல கதை சொல்ற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இளம் இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் புது செய்தியாக்களை கொண்டு வச்சாங்க. ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படங்கள் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் கடைசியில ரசிகர்களுக்கு பிடிச்சாதான் அது ஹீட் ஆகும். இப்போ எல்லா படங்களுக்கும் விளம்பரம் பண்றதுலயும் ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சோசியல் மீடியாலையும் ரசிகர்கள் கிட்ட நேரடியா பேசி படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறாங்க. தமிழ் சினிமாவோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நல்ல கதைகள், தைரியமான முயற்சிகள்னு இப்போ தமிழ் சினிமா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்படி போனா உலக சினிமாவிலையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். மார்ச் 7, 2025 அன்னைக்கு ரிலீஸ் ஆன கிங்ஸ்டன் படம் ஒரு ஆக்ஷன் படமா எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் குமார் கரடுமுரடான தோற்றத்துல கடலுக்கும் பேய்க்கும் மத்தியில சண்டை போடுற மாதிரி ட்ரில்லர்லாம் காட்டுனாங்க. கிராமத்துல மீன்பிடி தொழிலை மறுபடியும் கொண்டு வர்றதான் கதைன்னு சொன்னாங்க. ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. படத்தோட திரைக்கு ரொம்ப மோசம். கதை இங்கேயும் அங்கேயும் குதிக்குது. பிளாஷ்பேக் காட்சிகள் எல்லாம் தேவையில்லாமல் கதையை இழுக்குது. பேய் பிசாசு மாதிரி காட்டணும்னு கிராபிஸ் போட்டிருக்காங்க. ஆனா அதுவும் சரியில்லை. படத்தோட ஆக்ஷன் காட்சிகளை பார்த்து சிலர் இத KGF படத்தோட ஒப்பிட்டாங்க. ஆனா KGF படத்துல இருந்த மாதிரி நல்ல கதையும் நடிப்பும் இதுல இல்ல. 13telugu.com வெப்சைட் படத்துக்கு 2.5 ஸ்டார் மட்டும்தான் கொடுத்திருக்கு. ரசிகர்களும் இதே கருத்தை தான் சொல்றாங்க. ஜிவி பிரகாஷோட நடிப்பு நல்லா இருந்தாலும் படம் ஒட்டுமொத்தமா சொதப்பன்னு சொல்லாங்க. கதை ரொம்ப மெதுவா போகுது. என்ன சொல்ல வராங்கன்னே புரியல். கிங்ஸ்டன் படம் ஆக்ஷன் பட வரிசையில ஒரு மறக்க முடியாத தோல்வி படம். அடுத்தது மர்மரி எக்ஸ் படத்தை பத்தி பேசலாம். மார்ச் 7, 2025 அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ் சினிமாவுல ஒரு புது முயற்சி. பவன் புட்டேஜ் ஹாரர் ஜானல்ல வந்திருக்கு. கேமராவுல பதிவான காட்சிகள் மூலமா தான் கதையை சொல்றாங்க. ஒரு காட்டுக்குள்ள போற யூடியூபர்களுக்கு என்ன ஆகுதுன்னு தான் கதை. படத்தோட பலம்னா அதுல இருக்கிற பயமுத்துற சூழ்நிலை தான். பவன் புட்டேஜ் ஸ்டல்ல படம் எடுத்ததுன்னா நாமளும் அங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். கேமரா ஆடுது, நைட் விஷன்ல எடுத்த காட்சிகள், சத்தம் எல்லாம் பயத்தை அதிகப்படுத்துது. படத்துல இருக்கிற பயமுத்துற காட்சிகளுக்கும் இயக்குனரோ திறமைக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. திரைப்பட விமர்சகர் ரமேஷ் பாலா இது சமீபத்துல வந்த பயங்கரமான படங்களை ஒண்ணுன்னு சொல்லி 3.5 ஸ்டார் கொடுத்திருக்கார். ரசிகர்களும் படத்தை பார்த்து பயந்துட்டாங்கன்னு சொல்லாங்க. படம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. பெரிய பட்ஜெட் இல்ல. ஆனா நல்ல கதை, திறமையான இயக்குனர், புது முயற்சின்னு எல்லாம் சேர்ந்து படத்தை சூப்பர் ஆக்கிட்டு போயிருக்கு. மார்ச் 8, 2025 சர்வதேச மகளிர் தினத்துக்கு 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன ஜென்டில்வுமன் படம் ஒரு கிரைம் த்ரில்லர். ஒரு வீட்டில் இருக்க பொண்ணு பழி வாங்குறதான் கதை. லிஜோமோல் ஜோஸ் நடிப்பு அருமையா இருக்கு. சாதாரண பொண்ணு கோபக்காரியா மாறுதுதான் படத்தோட முக்கியமான அம்சம். திரைக்கதை நல்லா எழுதியிருக்காங்க. பெண்கள் மேல சமூகம் வைக்கிற எதிர்பார்ப்புகளை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. படத்தோட அமைதியான காட்சிகள் ரொம்ப அருமையா இருக்கு. சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், டயலாக்குலாம் நிறைய சொல்லுது. பின்னணி இசையும் நல்லா இருக்கு.
கடுமையான காட்சிகளுக்கு நடுவுல கொஞ்சம் நகைச்சுவையும் இருக்கு. ஆனா படத்துல சில குறைகளும் இருக்கு. டைம்ஸ் ஆப் இந்தியா படத்துக்கு 3 ஸ்டார் கொடுத்திருக்கு. முதல் பாதி கதை மெதுவா போகுதுன்னும் சில இடங்கள்ல டயலாக் சரியா கேட்கலன்னும் சொல்லி இருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஜென்டில்வுமன் ஒரு நல்ல த்ரில்லர் படம். லிஜோமோல ஜோஸோட நடிப்பும் கதையும் படத்தை மேல கொண்டு போயிருக்கு. சில குறைகள் இருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு வோட்